பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரித்து பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால், அதில் ஆதாரம் இருந்தால், யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர்கள், இந்த சினிமா போல பஞ்சு டயலாக் என்பதெல்லாம் அவைக்குழு நீக்கப்படுகிறது. கருத்துக்கு பள்ளிக்கூடத்து அமைச்சர் பதில் சொல்லலாம். இப்போ மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடியதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். என்னென்ன யார் யாரு தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் கேட்கறாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். நேரலை தரும். நான் உங்க மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பேசுங்க. உங்க மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். முதல் கோரிக்கை என்னன்னா, நம்மளுடைய கேமரா டீம் இந்த எதிர்க்கட்சி வரிசை தொடர்ச்சியா அப்படி கமெண்ட் அடிக்கிறது, உரிமையில பேசுறது, லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தா டாக்டர் குடுகுடுன்னு ஏஞ்சி இங்க நடுவில் ஓடி வர்றது, இதையும் சேர்த்து ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல காட்டுங்க. இரண்டாவது, மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போது லைவை பத்தி சொன்னார். உண்மைதான், அவங்க நேரலையை கடந்த ஆட்சியில மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணா மு.க. ஸ்டாலின் ஆட்சியில அதை தொடர்ந்தாங்க. ஆனா ஒரு நேரலை என்பது வெறும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லாம முதல் முறை ஆட்சி நேரலை மட்டுமல்ல, முழுமையான நேரலை என்பது வெற்றி தலைவருடைய ஆட்சியில தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மதிப்பிற்குரிய பேரவை தலைவர் அவர்கள் நெற்றிக்கண் திறப்பினம் குற்றம் குற்றமேனு நடுநிலையோடு ஒரு கட்சி இரு கட்சி இல்லாமல் அனைத்து கட்சி உறுப்பினர்களினுடைய குரலும், இந்த குரலற்றவர்களின் குரலாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய குரலும் பதிவாக வேண்டும் என்பதற்காக தான் சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க. அதுல ஏதோ ஆளுங்கட்சி பேசுவதை மட்டும் நீங்க அதிகமாக அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது போல ஒரு தோற்ற மயக்கத்தை நம்ம உருவாக்கிட கூடாது. யாரு எந்த கட்சியை சார்ந்தவர்கள் மரபு மீறி எந்த வார்த்தை சொன்னாலும் நீக்கக்கூடிய நடுநிலையான சபாநாயகர் இந்த மாமன்றத்துக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். இன்னொரு விஷயத்தை நினைவு கூற விரும்புறேன். மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் சேம்பர்ல ஒரு முறை ஒரு முக்கியமான கேள்வி வந்தது. நாங்க அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சோம். என்னன்னா, கடந்த 2 ஆண்டு காலமாக இந்த நேரலைய அரசுக்கு சொந்தமான ஆல் இந்தியா ரேடியோலே கொடுக்காம நிறுத்தி வைத்ததாகவும், நீங்க கொடுப்பீங்களான்னு மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் கிட்ட நான் இருக்கும்போது கேட்டாங்க. இதை குறித்து கலந்து ஆலோசித்து தொலைக்காட்சி மட்டும் கிடையாது, வானொலியிலையும் நேரலை போட்டு குக்கிராமத்தில் இருக்கவங்கள கேட்கட்டும் முடிவெடுத்த சபாநாயகர் நீங்க. இந்த நேரத்தில் அதற்காக உங்களுக்கு நான் நன்றியும் சொல்லிக்கிறேன். அதன் பிறகு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எப்போதும் எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன செய்தி, அது ஒரு விஷயம் வந்தா கூட பள்ளிக்கல்வித்துறை சார்பாக உடனே தொலைபேசியில் அழைத்து அது குறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லுவார். இந்த மாமன்றத்தில் ஆல்ரெடி அந்த ஃபைல்ஸ் இருக்கிறதே ஒரு சுட்டி காமிச்சார். அந்த இஷ்யூவே நான் தான் ஏஞ்சி சொன்ன, அவர் ஆதாரத்தை எடுத்துட்டு போறாரு அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் அவர் சாதாரணமா இருந்தாலே அதெல்லாம் பண்ணாத போறாரு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் காட்டுன்றாரு. அவருடைய கோரிக்கையை கட்டாயமாக முதல்வர் நிறைவேற்றுவார் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். 2 வார்த்தை மட்டும் கோரிக்கை. அவர் எல்லாத்தையும் ஆக்கப்பூர்வமா விமர்சிக்கலாம். அதுல ஒரு தனியார் நிகழ்ச்சி பேரை சொன்னாரு. அது பாட்டு பாடுவது இந்த மரபுக்கு புதுசு கிடையாது. விதவிதமாய் வித்தியாசமாய் பயங்கரமா பாட்டு பாடினவங்க தான் அந்த பக்கம் ஃபுல்லா உட்கார்ந்துருக்காங்க. அதெல்லாம் அந்த தனியார் நிகழ்ச்சியினுடைய பேரையும் நம்ம நீக்கிடலாம். இவரை தான் நியமிக்கணும், இவரை நியமிக்க கூடாது. இந்த தொழில் உயர்ந்தது, இந்த தொழில் தாழ்ந்ததுலாம் கிடையாது. இது இன்க்ளூசிவ் கவர்மெண்ட், அனைவருக்கும் அதிகாரம், அனைவருக்குமான ஒரு விஷயம் தான் நேர்மையான முறையில் பை மெரிட்ல போயிட்டே இருக்குது. அதனால ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுகிற பொழுது அது ஏற்புடையதல்ல.